தீர்ப்புல சந்திரசூட் சொல்லியிருந்த சில அம்சங்களுக்கு நேர் விரோதமாக இந்த நேர்காணல்ல அவர் பேசியிருக்கிறார். முரண்பாடாக இருக்கிறது. தீர்ப்புல உச்சநீதிமன்றம் மாதிரியான ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் யாருக்கும் புரியாத விதத்துல நுட்பமாக நுணுக்கமாக வார்த்தைகளையும் வாசகங்களையும் போடுவதே அதனுடைய உள்ளார்ந்த அம்சத்தை மறைப்பதற்காக ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் போல பெரும்பான்மைவாத கருத்து வெறுப்பை உருவாக்குவது, இரு மதங்களுக்கு இடையில் பிளவை உருவாக்குவது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னாள் நீதியரசர் இப்படியெல்லாம் பேசுவது அப்படிங்கிறது நாட்டுக்கு நல்லதல்ல. அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரஸி செப்டம்பர் 29 அக்டோபர் 5 வாரத்துக்கான தலையங்கம். இப்போ சமீப காலத்தில் அயோத்தியா அதே போல காசி மசூதிகள் கோவில் இது சம்பந்தமான சர்ச்சைகள் மீண்டும் கிளப்பப்படுது. தலையங்கம் அதை பற்றி தான் பேசுது. தலையங்கத்தினுடைய தலைப்பாக அயோத்தியா காசி பற்றிய சர்ச்சைகளை மீண்டும் எழுப்புவது குளவிக்கூட்டில் கை வைப்பது போல அப்படிங்கிற முறையில் தலைப்புங்கிறது அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே அயோத்தியா பிரச்சனையில் தீர்ப்பு வந்துருச்சு. அதே போல் காசி மதுரா இந்த மாதிரியான இடங்கள்ல தொல்லியல் துறை அந்த மசூதிகளுக்கு கீழே தோண்டலாம், ஆய்வு பண்ணலாம் அப்படின்லாம் கூட சில நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொன்னபோது உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு இடைக்கால தீர்ப்பின் மூலமாக எல்லாத்தையும் ஒரு சஸ்பெண்டட் அனிமேஷன் எல்லாம் அது அந்தந்த இடத்துல இருக்கும், இதுக்கு மேலே அதில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் அயோத்தி தீர்ப்பு பற்றிய பேச்சுக்கள், அதே போல காசி சம்பந்தமான பேச்சுக்கள் மீண்டும் கிளப்பப்படுகிற ஒரு சூழலை இப்போ நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் ஸ்ரீனிவாசன் ஜெயினுக்கு ஒரு நேர்காணல் அளித்து இருக்கிறார். அது நியூஸ் லாண்ட்ரி ஊடகத்தில் செப்டம்பர் 24 வெளியிடப்பட்டிருக்கு. நம்ம முழு நேர்காணலுக்கு போகலை. தீர்ப்புல சந்திரசூட் சொல்லியிருந்த சில அம்சங்களுக்கு நேர் விரோதமாக இந்த நேர்காணல்ல அவர் பேசியிருக்கிறார், முரண்பாடாக இருக்கிறது அப்படிங்கிற 1-2 விஷயங்களை மட்டும்தான் நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. இப்போ இந்த நேர்காணல்ல சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அயோத்தியில செய்யப்பட்ட தொல்லியல் ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி அறிக்கையில போதுமான அளவு ஆதாரம் கிடைத்தது, ஆதாரம் இருந்தது. அந்த ஆதாரத்தோட வேல்யூ என்னங்கிறத நீங்க டிஸ்பியூட் பண்ணலாம், ஆனால் அடிப்படையில் போதுமான ஆதாரம், அதாவது அது கோவில் ஏற்கனவே இருந்தது அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயத்திற்கு சாதகமாக அந்த ஆதாரம் இருந்தது அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லுகிறார். அந்த நேரத்தில் ஸ்ரீனிவாசன் ஜெயின் ஒரு நீளமான கேள்வியை கேட்குறார். அந்த கேள்வியினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அந்த மசூதியினுடைய உள்புற முற்றம், இன்னர் கோர்ட்யார்ட், அது குறித்த சர்ச்சையை இந்து அமைப்புகள் எழுப்பினார்கள். அதில் சில அவமதிப்பு காரியங்களை செய்தார்கள். ஆனால் வெளிப்புற முற்றம் குறித்து முஸ்லிம்கள் அந்த மாதிரி எந்த சர்ச்சையும் எழுப்பலை, அவமதிப்பு காரியங்கள் செய்யலை. எனவே உங்களுடைய தீர்ப்பு கிட்டத்தட்ட எப்படி தொனிக்குதுன்னு சொன்னால், சர்ச்சை எழுப்பாத அவமதிப்பு காரியங்களை செய்யாத இஸ்லாமியர்களுக்கு அது அவங்க செய்யலைங்கிறதுனாலேயே அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு போனதோ, உங்களுடைய தீர்ப்பை ஒரு விதத்தில் கிரிட்டிக்கலாக வாசிக்கும் பொழுது இந்த அம்சமும் முன்னுக்கு வருது. பிரச்சனை பண்ணா சர்ச்சை பண்ணா அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு, பிரச்சனை பண்ணலைன்னா சர்ச்சை பண்ணலைன்னா அவமதிப்பு செய்யலைன்னா அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு அப்படிங்கிற முறையில் ஒரு தொனி அதில் வருதே அப்படின்னு ஸ்ரீனிவாசன் ஜெயின் கேட்குறார். சந்திரசூட் அவர்களுடைய பதில் என்னவாக இருக்குன்னா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியம். அவர் என்ன சொல்றாரு, நீங்க உள்புற முற்றத்துல இந்து அமைப்புகள் சர்ச்சை செய்தார்கள், பிரச்சனை செய்தார்கள், அவமதிப்பு செய்தார்கள்னு சொல்றீங்க. ஆனா அடிப்படையில அவமதிப்பு விஷயம் எதுனா, அங்கு மசூதி கட்டப்பட்டதே அடிப்படையில் அவமதிப்பு விஷயம். அப்படின்னா என்னன்னா, இந்து கோயில் இடிக்கப்பட்டு அதன் மீது மசூதி கட்டப்பட்டது, எனவே அடிப்படையில் அதுதான் அவமதிப்பு செயல்ங்கிற அர்த்தத்துல அவர் தெளிவாக அந்த நேர்காணல்ல பதில் சொல்றார். இப்போ தீர்ப்புல அவர் என்ன எழுதியிருக்காருங்கிறத பார்ப்போம். இப்போ தீர்ப்புல உச்சநீதிமன்றம் மாதிரியான ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்
மெத்த படித்த நீதிபதிகள் அவங்கெல்லாம் தீர்ப்பு எழுதும் போது சில வரிகள், சில வாசகங்கள், சில வார்த்தைகள் வந்து ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப நுட்பமான, ரொம்ப நுணுக்கமான பொருள் படைத்ததாக இருக்கும். சாதாரணமாக படிக்கிறவங்களுக்கு அது புரியாது. சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் புரியாது. ஒன்று, மிகப்பெரிய சட்ட வல்லுநர்கள் அதை வந்து வியாக்கியானம் பண்ணால் நமக்கு புரியும், அல்லது இந்த தீர்ப்பை எழுதியவர்களே அது குறித்த விளக்கத்தை சொன்னால் நமக்கு புரியும். அப்படி சில வார்த்தைகள்ங்கிறது இருக்கு. சில சமயம் இந்த யாருக்கும் புரியாத விதத்துல நுட்பமாக, நுணுக்கமாக வார்த்தைகளையும் வாசகங்களையும் போடுவதே அதனுடைய உள்ளார்ந்த அம்சத்தை மறைப்பதற்காக ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் போல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த தலையங்கம் சொல்லுது. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவர் வந்து இதே தொல்லியல் துறையினுடைய அறிக்கை குறித்து தீர்ப்புலையும் அவர் பேசுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல தொல்லியல் துறையினுடைய அந்த அறிக்கையில பார்க்கும்போது அதுல கிடைத்த அந்த பொருட்கள், ஃப்ராக்மெண்ட்ஸ், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு கிடைச்சதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கட்டமைப்பு வந்து ஒரு இந்து மதம் சார்ந்த வழிபாட்டு தலத்தினுடைய கட்டமைப்பு போல தெரிகிறது. அது வந்து இஸ்லாமிய வழிபாட்டு தலத்தினுடைய கட்டமைப்பு போல தெரியல. அந்த தொல்லியல் ஆய்வுல கிடைத்த பொருட்களை வைத்து பார்க்கும்போது தீர்ப்புல இதை சொல்றாரு. இதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு விஷயம் மிக தெளிவா என்ன சொல்றாருன்னா, தொல்லியல் துறையினுடைய அறிக்கையில எந்த இடத்துலையும் ஒரு கோவிலை இடித்து விட்டு அதன் மீது மசூதி கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான தெளிவான ஆதாரம் எங்கேயும் குறிப்பிடப்படல. அதாவது கட்டமைப்பை பார்த்தா இந்து மதம் சார்ந்த வழிபாட்டு தலத்தினுடைய கட்டமைப்பு போல தெரியுது, இஸ்லாமிய வழிபாட்டு தலம் போன்ற கட்டமைப்பு மாதிரி தெரியல அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டு, ஆனா ஒரு தெளிவான நிரூபித்தலை இந்த ஆய்வறிக்கை செய்யலை. எது பற்றிய நிரூபித்தலை? ஒரு இந்து கோவில் இடிக்கப்பட்டு அதன் மீதுதான் இந்த மசூதி கட்டப்பட்டதுங்கிற தெளிவான ஆதாரத்தை தொல்லியல் துறையினுடைய ஆய்வறிக்கை அளிக்கவில்லை அப்படிங்கிறது தான் தீர்ப்புல அவர் எழுதியிருக்கக்கூடிய விஷயம். அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில தொல்லியல் துறை ஆய்வறிக்கை சம்பந்தப்பட்டதுல அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லி இருக்கிற விஷயம் ஒண்ணு. ஆனா இந்த நேர்காணல்ல அதற்கு நேரெதிராக ஒரு முரண்பட்ட விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அயோத்தி தீர்ப்பு வந்தப்பவே சிபிஎம்னுடைய அறிக்கை ரொம்ப தெளிவா என்ன சொன்னுச்சுன்னா, நீதிமன்றம் இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கி இருக்கிறது, ஆனால் நீதி வழங்கவில்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக அப்பவே நம்ம சொன்னோம். ஒரு பெரும்பான்மைவாத, மெஜாரிட்டேரியன் பெரும்பான்மைவாத கருத்துக்களின் செல்வாக்கிற்கு நீதித்துறையின் ஒரு பகுதியும் இரையாகிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஏற்கனவே வந்து வழிபாட்டு தலங்கள் குறித்த ஒரு சட்டம் 1947 ஆகஸ்ட் 15 அன்று எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் யார் யார் கையில் இருந்ததோ அது தொடரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது சில நீதிமன்றங்கள் வந்து ஞானவாப்பி மசூதி கீழே தொல்லியல் துறை ஆய்வு செய்யலாம், காசியில பண்ணலாம், மதுரால பண்ணலாம், இப்படியெல்லாம் வந்து கிளப்பி விடுவது வந்து உச்ச நீதிமன்றமே கொடுத்த சில தீர்ப்புகள், அதே போல நாடாளுமன்றம் இயற்றிய சட்டம், அதுக்கெல்லாம் வந்து நேரெதிராக இருக்கிறது. அப்போ ஒரு நாட்டினுடைய சட்டத்துக்கு முரண்பட்டதாக ஒரு கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறதுங்கிற நிலைமை வரும்போது தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போன போது அவங்க வந்து சஸ்பெண்டட் அனிமேஷன், இடைக்கால தடை, இதுக்கு மேலே வந்து ஆய்வு கீவு இதுக்கெல்லாம் எதுவும் போகாதீங்க, அப்போ கூட கிளியர் கட்டாக இது வந்து சட்டவிரோதமானது, இதை நிறுத்துங்கன்னு சொல்லலை. அதனால் அப்படி சஸ்பெண்டட் அனிமேஷனில் தான் அவங்க வந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ வந்து தொடர்ந்து அதில் ஒரு ப்ரெஷர் வருது. அதையும் மீறி நாங்கள் வந்து தொல்லியல் துறை மூலமாக ஆய்வு செய்வோம், இதை கைப்பற்றுவோம், அதை கைப்பற்றுவோம். மோகன் பகவத் கூட சொன்னார், இந்த இடமெல்லாம் மசூதி இருக்கிற இந்த இடமெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க, ஒரு சகோதரத்துவத்தின் பேரில் இதை செய்யுங்க அப்படின்னு அவர் சொன்னார். இதே பத்திரிகையினுடைய தலையங்கத்தில், இன்னொரு தலையங்கத்தில் கூட நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு வேண்டுகோள் அல்ல, வேண்டுகோள் அப்படிங்கிற போர்வையில் முன்வைக்கப்பட்ட ஒரு மிரட்டல் தான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஆகவே நீதிமன்றமே தலையிட்டு இதற்கு மேல் தொடர வேண்டாம் என்று நிறுத்தி வைத்த விஷயங்களை எல்லாம் மீண்டும் கிளப்புவது போல முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய நேர்காணல் இருந்திருக்கிறது. அதனால முக்கியமாக
ஒரு பெரும்பான்மைவாத கருத்து, வெறுப்பை உருவாக்குவது, இரு மதங்களுக்கு இடையில் பிளவை உருவாக்குவது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து முன்னாள் நீதியரசர் இப்படியெல்லாம் பேசுவது அப்படிங்கிறது வந்து நாட்டுக்கு நல்லதல்ல அப்படிங்கிறத நம்ம சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டு செயல்படக்கூடிய நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக ஊடுருவல் செய்யப்பட்டு அதனுடைய தன்மைகள் வந்து நீர்த்து போய்கிட்டே வருது. அதை காப்பாற்ற வேண்டிய இடத்துல உச்சநீதிமன்றம் இருக்கு. சில பேர் என்ன சொல்லலாம், உச்சநீதிமன்றத்தினுடைய சில தீர்ப்புகள் ரொம்ப சரியா வந்திருக்குன்னு சொல்லலாம். சில தீர்ப்புகள் சரியா வந்தாலும் பெரும்பாலான தீர்ப்புகள் வந்து எந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நீதிமன்றம் இருக்கிறதோ அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை விழுமியங்களை கேள்விக்கு உள்ளாக்குவதாக பல தீர்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைகின்றன. இந்த நேர்காணலும் அந்த வரிசையில அடங்கும். இது வந்து துரதிருஷ்டவசமானது. இனிமேலாவது அந்த சட்டத்தின் அடிப்படையில், வழிபாட்டு தலங்கள் சம்பந்தப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் எந்தெந்த வழிபாட்டு தலம் யாருக்கு சொந்தமாக இருக்கிறதோ, யார் கையில் இருக்கிறதோ அது தொடர வேண்டும் என்பதில் இதற்கு மேலும் சர்ச்சை இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் இந்த நாட்டையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பதற்கு உதவும் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.